பாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஸ்தோத்திரம். நல்லா கவனிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசேயின் மூலமாக சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் இவைகள். இந்த உதாரண ஓமையை நாம் எடுத்து தியானிப்போம். என்ன? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து எருசலேமுக்கு அல்லது கானானுக்கு கொண்டு வர செய்யும்போது பிள்ளைகளை தகப்பன் தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். ஒரு மனுஷி தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. இங்கே கூட பழைய ஏற்பாடு முழுதும் அப்படிதான் இருக்கும். ஒரு மனுஷி தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல சொல்லவே இல்லை. சுமந்து கொண்டு வருவது போல நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும், நல்லா கவனிக்கணும், நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அது அவர்களுக்கு மோசே ஒரு நினைப்பூட்டுதலாக சொல்லுகிறார். தகப்பன் உங்களை எப்படி சுமக்கிறாரோ அதுபோல தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அது ஒரு வருஷம் 2024 ஜனவரி முதல் டிசம்பர் 31 வரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வந்தார். நான் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் கண்டீர்களே. அது இஸ்ரவேல் புத்திரர் சொன்னார். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்மை வழி நடத்தி வந்தாரா இல்லையா? இப்ப தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார். இன்னும் சொல்லுகிறார் 33ஆம் வசனம், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் விசுவாசியாமற் போனீர்கள். ஒரு விஷயம் புரிய வேண்டும். கர்த்தர் நம்ம எப்படி சுமந்து கொண்டு வந்தார்? 2024 ஆரம்பித்தது முதல் இதுவரைக்கும் என்னை சுமந்து வந்தார். எவ்வளவு அற்புதம்! பகலிலே வெளிச்சம், இரவிலே குளிர்ச்சியாக என்னை பாதுகாத்து வந்தார். இரவு முழுவதும் எனக்கு அக்னியை காட்டி வெளிச்சத்திலே நடத்தினார். பகல் முழுவதும் என்னை குளிர வைத்து நடத்தினார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் சுமந்து வந்தேன். அதை நீங்கள் விசுவாசியாமற் போனீர்களே. 2 வார்த்தை நீங்கள் அதில் எழுதி கொள்ள வேண்டும். தகப்பனை போல் என்னை சுமந்து வந்தார். தகப்பனை போல் என்னை சுமந்து வந்தார். அடுத்த வார்த்தை, விசுவாசியாமற் போனீர்களே. இந்த முதலாவது குறிப்பை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாமற் போனீர்களே. இந்த 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதற்கொண்டு டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து கொண்டு வந்தார். தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சுமக்கிறானோ என்னை சுமந்து வந்தார். விசுவாசிக்காமற் போனீர்களே, நம்பிக்கை இல்லாமற் போனீர்களே. ஏன்? உங்களுடைய அவிசுவாசம். அப்ப இந்த 24ஆம் ஆண்டுல உங்களுடைய நிலைமைகளை பாருங்கள், நடத்தி வந்த பாதைகளை பாருங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை நடத்தினார். எப்பொழுதெல்லாம் நீங்க கலங்கின நேரங்கள், எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போன நேரங்கள், எப்பொழுதெல்லாம் தேங்கின நேரங்கள்,
எப்பொழுதெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு எண்ணம், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்னவோ தெரியலையே என்று ஏங்கின நேரங்கள், அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். தகப்பனை போல என்னை சுமந்து வந்தார். ஏன் நீங்க விசுவாசிக்கவில்லை? ஒரு கேள்வியோடு கூட இந்த முதலாவது வசனம் இருக்கிறது, குறிப்பு கேள்வியோடு கூட இருக்கிறது. அப்ப என்னை நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் ஒருவனுடைய வழிகள் அவனாலே ஆகிறதல்ல. என்னுடைய வழிகள் என்னாலே ஆகிறதல்ல. இரண்டாவது குறிப்புக்கு நேராய் போவோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கைக்கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை அறிவார். 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், ஒன்றும் குறைவுபடவில்லை. கவனிக்கிறீங்களா? கைக்கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார். நான் நடந்து வருகிறதை அவர் அறிவார். 2024ஆம் வருஷம் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்ல சொல்லுவோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உள்ள மெயின் குறிப்பு ஒன்றும் குறைவுபடவில்லை. அதான் மெயின் குறிப்பு. அதுக்கு கீழே புரிந்து கொள்ள வேண்டும், கைக்கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வந்தார். கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வந்தார். இரண்டாவது, அதுல நடந்து வந்ததை அவர் அறிவார். மூன்றாவது, 24ஆம் வருஷம் முழுவதும் என்னோடு இருந்தார், ஒரு குறைவு இல்லை. மூன்றாவது குறிப்புக்கு நேராக கடந்து போகலாம். உபாகமம் 11 ஒரு 3 குறிப்புகளை, ஒரு குறிப்பு, மூணாவது குறிப்பு இது. அதுல 3 பதங்கள் வரும். முதலாவது என்ன சொல்றாருல, வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், தட் இஸ் 2025 ஜனவரி முதல் 31 டிசம்பர் 25 வரை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? வருஷத்தின் துவக்க முதல் முடிவு மட்டும். எப்படி அது? 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி 2025 வரைக்கும் போட்டுட்டு, கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்படும். அல்லேலூயா. எதன் மேல் வைக்கப்படும்? என்னுடைய நாட்கள் மீது கர்த்தருடைய கண்கள் இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும், இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி டிசம்பர் 25 மட்டும் கர்த்தரின் கண்கள் உங்களோடு இருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? அவர்களுக்கு சொன்னாருங்க, இது ஒரு பொதுவான வசனம், இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, இது ஒரு பொதுவான வசனம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். யோசிப்போம், ஆண்டவரே உம்முடைய கண் என் ஆண்டுகளின் மீது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய நாட்களின் மீது உம்முடைய கண் இருக்கிறது. நாம் ஜனவரி 10ஆம் தேதி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. பிப்ரவரி 10ஆம் தேதி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, வருஷத்தின் துவக்க முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அங்க போடுறாரு, அவங்க சுதந்தரிக்க போகிற தேசத்தில்
அந்த தேசத்துல கர்த்தருடைய கண் இருக்குன்றார். யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு. அங்க சொல்றார் இன்னுமாக, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசம். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல அவங்களை கொண்டு போனா கூட என் கண்ணு அங்க இருக்கும் அப்படின்னாரு. அந்த என்னுடைய கண் இருக்கும். எப்பத்திலிருந்து? துவக்க முதல் முடிவு மட்டும். அதுக்கப்புறம் இயேசு வந்தார், இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி முடிந்தன. நான் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உன்னை கண்ணை மூடிக்கொண்டு பாராமுகமா இருக்க மாட்டார். உன்னுடைய வேதனைகளை அவர் அறிவார், உன்னுடைய துன்பங்களை அவர் அறிவார், உன்னுடைய நஷ்டங்களை அவர் அறிவார், பார்க்கிறார். கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. 4வது குறிப்பு, ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். அப்போ இந்த 4வது குறிப்பு என்ன? பிள்ளைகளின் சமாதானம். 5வது குறிப்பு, மத்தேயு 16. நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? 9ஆம் வசனத்தில், நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பம் 5000, 7 அப்பம் 4000. உணரவில்லையா? நினைவு கூறவில்லையா அப்படின்னு கேட்கிறார். 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு இயேசு போஷிக்கிறார். அப்ப நீங்கள் உணரவில்லையா? நினைவு கூறவில்லையா? எழுதி கொள்ளுங்க. 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேர் பகிர்ந்தார். 7 அப்பம் சில மீன்கள் 4000 பேருக்கு பகிர்ந்தார். எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? அப்போ பகிர்தல், மீதம் எடுத்தல். இந்த 2025ஆம் ஆண்டிலே பகிர்ந்து கொடுக்கிறதும் மீதம் எடுக்கிறதும் இருக்க வேண்டும். பகிர்ந்து கொடுங்கள். இயேசு 5 அப்பம் 2 மீனை பகிர்ந்து கொடுத்தார் 5000 பேருக்கு. கூடை எடுத்தார்கள். நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மிஞ்சும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு மீதி நிறைய வரும். எவ்வளவு? 4000 பேருக்கு இயேசு பங்கிட்டார். மீதி 12 கூட எடுத்தாங்க. மறுபடியும் ஏராளமா எடுத்தார்கள். நீங்கள் நினைவு கூறுங்கள். இதுல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உணர வேண்டும், நான் நினைவு கூறுவேன். 5வது, பகிர்ந்தளிப்பேன், மீதம் எடுப்பேன், உணருவேன், நினைவு கூறுவேன். ரைட். 6வது, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துவேன். 7வது, வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு மீண்டும் இறங்கி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் இதை மீண்டுமாக நாம் போட்டு பார்ப்போம். இயேசு வரலன்னா, ஒருவேளை இயேசு வந்துட்டாருன்னா பரலோகத்தில் எல்லாரும் சந்திப்போம், எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பணியின் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.